அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. இந்த பதிவில் சங்கரனார் இல்லையெனில் எனும் தலைப்பில் வேலூர் ஐயா எனும் அருட்திரு யோகானந்த சாமிகள் அருளிய விளக்கத்தை அறிவோம். தலைப்பு: சங்கரனார் இல்லையெனில். ஆதிப்படைப்பின் ஜீவ தெய்வங்களும் ஆன்மக் கடவுள்களும் வள்ளலார் வருகைக்கு முன் அநாதி இயற்கை உண்மைக் கடவுளை அறிந்தாரும் இல்லை, அறிவிப்பாரும் இல்லை. ஜீவர்களாய அசுத்தமாய ஜீவிகள் சுத்தமாயா ஜீவிகள் வழங்கிய மாய போகங்களை அனுபவிக்க அறியாத மற்றைய ஜீவர்களுக்கு தாங்கள் தெய்வங்களாய் மூடங்களை ஆளும் சிறு சிறு கூட்டங்கள் மாய சித்திகள் பெற்ற கர்த்தர்கள் எல்லா ஜீவர்களுக்கும் கடவுள்களாய் இக பரபோக சுகம் பெற வழிவகுத்து ஜாதி சமய மத மார்க்க வேதங்களைத் தந்து அம்மாயபோக மாந்தர்களை பிறப்பித்தும் வாழ்வித்தும் இறப்பித்தும் துன்ப இன்பம் தருவதை ஜீவர்களுக்கு வாழ்வாகவும் ஆன்ம ஜீவிகளுக்கு விளையாட்டாகவும் விளங்குகின்றன. இவ் உலக வாழ்வில் கருணை இருக்குமாயின் திருவருளின் ஏகதேச கருணை விபூதி வழங்கியிருக்க மாட்டார். ஆதி மாயப்படைப்பில் சங்கரனை அருளியது இரக்கமே. ஆதி மாயப்படைப்பில் சங்கரனார் இல்லையெனில் இஜ்ஜீவர்களின் வாழ்வு என்னவாகும்? எண்ணி பார்க்கும் அறிவிருந்தால் தெரியும். ஆணவ அறியாமை வாழ்வை நரகமாக்கிவிடும். இன்றைய விஞ்ஞான நாத்திக அறிவால் உலகம் படும் பாட்டையும் அழிவை நோக்கும் வாழ்வையும் எங்கும் பகை எதிலும் பகை பிணியே வாழ்வு மருந்தே உணவு அன்பும் நட்பும் இரக்கமும் அமைதியும் எங்கும் காணோம். இம்மாயபோக வாழ்வை விரும்பி வாழும் அனைவரும் மாயையே. மாயையின் வசமாகி சித்தியலாம் பெற்று இன்புறும் சித்தர்களும் மாயையே. இப்போகங்களை பெறச் செய்யும் ஞானிகளும் தேவர்களும் கர்த்தர்களும் மாயக் காட்சிகளே. இம்மாய வாழ்வு உண்மையானால் அருமறைகள்
தேவையில்லை. நாம் வணங்கும் கடவுள் யார்? வேண்டுவது என்ன? பெறுவது என்ன? ஜீவ ஒழுக்கம் முற்றுப்பெற்றால் ஆதிப்படைப்பு செயல்படாது. ஆணவ மாயை செயலறுவதால் பிறப்பு இறப்பு அரும். ஆன்ம ஒழுக்கம் நிறைவுறுவதால் அனாதிப் படைப்பு சித்திக்கும். விளக்கம் முற்றிற்று. இப்பதிவும் முற்று பெறுகின்றது. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.